உங்களுக்கு டீம்ல எடுக்கிறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையாப்பா? இவர போய் டீம்ல எடுத்து வச்சிருக்கீங்க. இப்படிதாங்க காவ்யா மாறனுக்கு எதிரா பல பேர் கொந்தளிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்துக்கான காரணம் என்ன அப்படின்றதான் வந்து பார்க்க போறோம். இங்கிலாந்துல நடக்கிற தி 100 லீக்கான ஏலம் சமீபத்துல வந்து நடந்துச்சு. இதுல வந்து காவ்யா மாறன் டீமான சன்ரைசர்ஸ் லீட்ஸ் டீம்ல வந்து பாகிஸ்தான் ஸ்பின்னர் அப்ரார் அகமத 2.34 கோடி குடுத்து எடுத்திருக்காங்க. இப்ப இதுக்கு தான் பல பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னப்பா இது நியாயம்? எந்த இந்திய உரிமையாளர்களும் அவங்களோட டீம்ல பாகிஸ்தான் பிளேயர்ஸ ஏலத்துல எடுக்கிறதே இல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க மட்டும் எப்படி ஒரு பாகிஸ்தான் பிளேயரை ஏலத்துல வந்து எடுக்கலாம் அப்படின்னு பல பேர் வந்து காவ்யா மாறன் அவர்களை விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு உடனே ஒரு சில பேர் சொல்லலாம், நம்ம பாகிஸ்தான் பிளேயரை டீம்ல எடுக்கிறதுனால என்னப்பா தப்பு? அவங்களும் பிளேயர்ஸ் தானே, அவங்களுக்கு திறமை இருக்கு, அதனால பாகிஸ்தான் பிளேயரை டீம்ல எடுக்கிறாங்க. இது என்னமோ பெரிய விஷயமா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கேட்கலாம். ஆனா இங்கதான் ஒரு விஷயம் நம்ம கவனமா பார்க்கணும். இப்ப அப்ரார் அகமதை தவிர வேற ஏதாவது ஒரு பாகிஸ்தான் பிளேயரை எடுத்திருந்தா கூட இந்த அளவுக்கு காவ்யா மாறனுக்கு விமர்சனங்கள் வந்திருக்காது. இப்ப அப்ரார் அகமத டீம்ல எடுத்தனாலதான் இவங்கள நிறைய பேர் கல்வி ஊத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி என்ன அப்ரார் அகமது பண்ணாரு அப்படின்னு தானே வந்து கேக்குறீங்க. இந்த அப்ரார் அகமத பொறுத்த வரைக்கும் பல இடத்துல வந்து நம்ம இந்திய ராணுவத்தை கிண்டல் பண்ற மாதிரி பதிவுகளை வந்து போட்டிருக்காரு. சாம்பியன்ஸ் ட்ரோஃபி அப்ப வந்து ஒரு டீ கப்பை வச்சுட்டு ஃபென்டாஸ்டிக் டீ அப்படின்னு சொல்லி அபிநந்தன் அவர்களை வந்து கிண்டல் பண்ற மாதிரி ஒரு பதிவு வந்து போட்டாரு. அப்பதான் அந்த மாதிரி பதிவு போட்டாருன்னு பார்த்தா, அடுத்த ஆபரேஷன் சிந்தூர் சமயத்துல நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பதட்டமான சுச்சுவேஷன் இருக்கிற அந்த சமயத்துல வந்து டீயை ஊத்தி எல்லாருக்கும் சப்ளை பண்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாரு. இது மாதிரி பல இடத்துல நம்ம இந்திய ராணுவத்தை கேலி பண்ற மாதிரி பதிவுகளை வந்து போட்டிருக்காரு. அப்படி இருக்கும்போது அப்பேற்பட்ட பிளேயரை போய் பல கோடி கொடுத்து நீங்க டீம்ல எடுக்கலாமா, எப்படி நீங்க இதை பண்ணலாம் அப்படின்னு தான் பல பேர் வந்து காவ்யா மாறன் அவர்களுக்கு கேள்வியா வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா உண்மையில ஏன் தான் இப்படி பண்றாங்களோ தெரியலங்க. எத்தனையோ பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன் வந்து அப்ரார் அகமத வந்து டீம்ல வந்து எடுக்கணும்? இவங்களுக்கெல்லாம் உண்மையிலே நேஷனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையானே தெரியல. ஆல்ரெடி வந்து ஐபிஎல்ல கேகேஆர்ல முஸ்தபிசர் ரஹ்மானை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சுன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரிலாம் கான்ட்ரவர்சிஸ் இருக்கும்போது ஏன் வந்து தேவையில்லாம அப்ரார் அகமத வந்து டீம்ல எடுத்து கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்றாங்க? அவங்கள வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வேற ஏதாவது பிளேயர் எடுத்துட்டு போயிருக்கலாமா இல்லையா? ஏன் தான் இந்த மாதிரி வேணும்னே கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்றாங்களா? இல்ல தெரிஞ்சு பண்றாங்களா? தெரியாம பண்றாங்களான்னே தெரியலங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? காவ்யா மாறன் செஞ்சது சரின்னு நினைக்கிறீங்களா? இல்ல தவறுன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்ற உங்களோட கருத்த என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.